வணக்கம் and welcome to Saranya kitchen. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பர் ஈஸியான சீஸ் பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு வந்து நீங்க வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சோன்னா நம்ம வந்து தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியா குழஞ்சி இருக்க கூடாது உருளைக்கிழங்கு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 300 கிராம், அதாவது வந்து ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு, அதே மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இந்த சைஸில் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ், அதுக்கப்புறம் சீஸ் க்யூப்ஸ், இது வந்து மொசரெல்லா சீஸ் க்யூப்ஸ், அப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பெப்பர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து ஒரிகானோ, இல்லைனா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் இல்லைனா நீங்கள் வந்து கொத்தமல்லியை வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை வந்து மேஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரிகானோ இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்படி இல்லைனா கொத்தமல்லி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸும் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மாவு பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் பிசுபிசுப்பு இருக்கிறதுனால நான் மீதி உள்ள கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். நம்ம சீஸ் பால் உருட்டுறதுக்கு வந்து மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து தண்ணி கலந்து நம்ம வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கையில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் தடவிட்டு இதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸுக்கு நம்ம வந்து மாவை வந்து உருட்டிடலாம். இப்போ இந்த பால் உருட்டினதை வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்கிக்கணும். ஃப்ளாட் ஆக்கிட்டு நடுவில் வந்து இந்த சீஸ் வைக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இடம் ஒதுக்கணும். இப்போ நம்ம சீஸ் க்யூப்ஸை இதில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், சூப்பரான சீஸ் பால் ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ நம்மளோட சீஸ் பால்ஸ்குள்ள உருண்டையெல்லாம் நம்ம உருட்டி வச்சாச்சு. பாருங்கள், எனக்கு வந்து நல்லா பெரிய பெரிய உருண்டையாக நான் உருட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து உருண்டை அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஜாஸ்தி கூட பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து உருட்டி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைதா மாவு கோட்டிங்கில் வந்து ஒரு கோட் பண்ண போகிறோம். கோட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம கோட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் பண்ணிடுங்க. கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலை வந்து கோட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். இல்லைனா நம்மளோட சூப்பரான சீஸ் பால் உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 hour வைங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரீசரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வைங்க. நான் வந்து இப்போ 20 minutes வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா வந்து இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து நம்ம பால்ஸ்லாம் எடுத்தாச்சு. நல்லா செட் ஆகி வந்திருக்கு நம்மளோட பால்ஸ்லாம். பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக உடையாமல் இருக்கும் நம்ம ஆயிலில் போடும்போது. அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். நல்லா ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக வரும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம வந்து பால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாலை போட்டுடலாம்.
எப்பவுமே நம்ம வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணோம்னா அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம இதை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அதனால கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 சைடும் நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சூப்பரான அருமையான ஈஸியான ஸ்நாக், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளார நல்லா சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நம்ம சீஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம், அதே மாதிரி கம்மி கூட வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான். இதை டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.